இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து பனங்கொட்டை போட்டிருந்தோம், முளைக்க போட்டிருந்தோம். அதை இன்றைக்கி கிழங்க பிடுங்கி எங்கள் வீட்டுக்காரரோட குலதெய்வமான சவுக்குமரம் சுடலையா கோவிலுக்கு போய் கிழங்கு வேக வச்சு பிரசாதமாக வைக்க போகிறோம். இந்த கிழங்க வந்து நாங்கள் வந்து நவம்பர் 27ஆந்தேதி முளைக்க போட்டிருந்தோம். பனங்கிழங்கு வந்து பொதுவாக 3 மாதத்துலேயே அந்த கொட்டையிலேருந்து கிழங்கு உருவாயிரும். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 4.5 மாதம் ஆயிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து நவம்பர் 27ஆந்தேதி தான் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நாங்கள் தீபம் ஏற்ற போனோம் கோயிலுக்கு. அப்போ கொட்டை விழுந்து கிடந்துச்சு. எங்கள் பெரிய மாமா கிழங்கு கொட்டையை எடுத்துகிட்டு போய் முளைக்க போடுங்கன்னாங்க. நாங்கள் நவம்பர் 27ஆந்தேதி தான் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோமா. பிப்ரவரி 14ஆந்தேதி சின்ன பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. சரி 41 நாள் ஆன பிறகு தானே கிழங்கு பிடுங்க சாமிக்கு வைக்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிழங்கு இப்போ தான் 4.5 மாதம் ஆகிட்டு கிழங்கு பிடுங்குறோம். இந்த கிழங்கு பாருங்கள், நல்ல தடிமனாக நல்ல குண்டுன்னு இருக்குது. அதாவது நல்ல பெரிய நீளமாக இல்லை, நல்ல கட்டையாக இருந்தாலும் குண்டுன்னு கிழங்கு நல்லா விளைஞ்சி கிழங்காயிட்டு. 4.5 மாதம் ஆனோன்னா கிழங்கு நல்லா விளைஞ்சிட்டு. இந்த கிழங்க வந்து நாங்கள் இப்போ உரித்து சாயங்காலம் 4 மணி ஆயிட்டு உரித்து பிடுங்கி கொண்டு சாமிக்கு வேக வச்சு கொண்டு வைக்க போகிறோம். கோயிலுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் செவ்வாய் வெள்ளி போவோம் பார்த்துக்கோங்க. அங்கே எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தான் அங்கே பூஜை வைப்பாங்க. நாங்கள் சென்னையில் இருக்கும்போது வருஷத்துக்கு 2 தடவை கோவிலுக்கு போவோம். இப்போ ஊரோடு வந்த பிறகு நாங்கள் வாரம் என்னால் எப்போ முடியாமல் இருந்தால் கூட நான் அங்கே போயிடுவேன் கோயிலுக்கு. போய் சாமி கும்பிட்டு வந்தால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு உடம்பு சரியில்லாமல் எவ்வளவோ நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ பிரச்சனை 3 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் அந்த அவருடைய இடத்துக்கு போன பிறகு தான் எனக்கு எல்லாமே உடம்பு சரியாக இருக்குது. அது இப்போ வந்து கிழங்க கழுவிட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தப்போலாம் என்ன செய்வாங்க, சென்னையில் இருக்கிறவங்க பனங்கிழங்கு வாங்கினாங்கன்னா முழுமையாகவே அப்படியே தோலோடையே வச்சுருவாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். கிழங்க உரித்து கொண்டையை கட் பண்ணி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கேஸ் அடுப்புனா ஒரு அரை மணி நேரம் வேக வச்சுட்டு ஏன்னா எச்சி வெந்துட்டான்னு நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த கிழங்கு அப்படி உரிக்கும்போது டக்குன்னு 2ஆக உடனே அப்படி வந்துடும். வேகலைன்னா தான் வராது 2ஆக விளக்கும்போது. ஆனால் இது வந்து 2ஆக உறிஞ்சிட்டு சரி வெந்துட்டு அப்படின்னு எடுத்துட்டு நாங்கள் வந்து சாயங்காலம் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து இந்த பனங்கிழங்குல வந்து என்னென்ன சத்து இருக்குன்னா, நல்லா பனங்கிழங்குல கால்சியம் இருக்குது, பல்லுக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ரொம்ப எலும்பு மஜ்ஜை மூட்டு அலர்ஜி போன்ற பிரச்சனைலாம் வராமல் தடுக்கும். இதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது. அது இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த பனைமரம். இந்த பனைமரத்துலேருந்து தான் நான் வந்து கீழே விழுந்து கிடந்த கொட்டையை எடுத்துகிட்டு போனோம். இதுதான் எங்கே இருக்குன்னா, பூச்சிக்காடு விளக்கு வந்து டிசைன் விலை அதாவது திருச்செந்தூர் தாலுகாவில் அங்கே தான் இருக்குது. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்து 5 மணிக்கு எங்கள் பெரிய மாமா பூஜை வைக்காங்க. நாங்கள் வந்து வாரம் வெள்ளி செவ்வாய் 2 நாளுமே தவறாமல் வந்துடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் நான் பூஜை மணி அடிக்கிறாங்க, கோயில் பூஜை ஆகிட்டுருக்கு, மணி அடிக்காக சாமி கும்பிட்டாச்சு. அது அவருக்கு கிழங்க பிடுங்கி கொண்டு வந்து அவங்களுக்கு வச்ச பிறகு தான் நாங்கள் மொத்தம் 25 கிழங்கு இருந்துச்சு, 10 கிழங்கு பிடுங்கிட்டு வந்தோம். வச்சு கும்பிட்ட பிறகு தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும்.